அந்த நோக்கம் இருந்தால் என்ன செய்வார்கள்? இந்த ஃபால்ஸ் ஐரனிசம் இது என்று கண்டறிந்து அந்த உண்மையான முறைக்கு போவதற்கு அதை நோக்கி பயணிப்பார்கள். அதில் முதல் படி என்பது பிரேஸ் தி லார்ட் சொன்னால் அது குற்றம் என நிரூபிக்க முடியாது, எனவே பிரேஸ் தி லார்ட் சொல்வதை நிறுத்த வேண்டும் என்ற முதல் முயற்சி எடுப்பார்கள் இல்லையா? அதனால் இந்த முயற்சி எடுக்காதவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ ஒன்றிப்பில் ஈடுபடுவதாக நடிக்கிறார்கள் என்று பொருள்படுகிறது. அப்ப இவர்கள் உண்மையிலே ஈடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல முழு தேர்ச்சி பெற இந்த சிசிசி எல்லாம் படித்து அதன் அடிப்படையில் பிரேஸ் தி லார்ட் சொல்வதால் என்ன பலன் என்று கண்டறிந்து அதன் பிறகு சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் இப்ப இறுதிக்கு வருவோம். ஆயர்மார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து கத்தோலிக்க சமய உண்மைகள் பற்றி அறிவுரை கூறும் திருச்சபை அதிகாரத்தில் இதற்குரிய பதவியில் இருப்பவர்கள் கத்தோலிக்க கோட்பாடுகளின் மெய்யான பொய்மை அல்லாத தூய்மையை காக்க அதை மாசுபடுத்தும் பகுத்தறிவை பயன்படுத்தி வாதத்தால் ஒன்றிக்க பார்ப்பதை, அதாவது இப்படி நம்மை மீட்கவல்ல கோட்பாடுகளை மாசுபடுத்துகிற அந்த பிரேஸ் தி லார்ட் வாழ்த்துறையையும் அருங்கொடை இயக்க, அதாவது பாடல் மாற்று சபைகளின் பாடல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அருங்கொடையை நிறுத்தினால் மிக்க நல்லது. முடியவில்லை என்றால் இந்த இவற்றை மாசுபடுத்தக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் எது என்றால் பிரேஸ் தி லார்ட் வாழ்த்தும் அருங்கொடை இயக்க பாடல்கள், குறிப்பாக பெர்க்மான்ஸ் பாடல் போன்று மற்ற சபைகளிலிருந்து எழுதப்பட்ட பாடல்களை முதல் படியாக உடனடியாக நிறுத்த வேண்டும். இப்படி இந்த மெஜிஸ்டீரியம், அதாவது ஆயர் நிலையில் உள்ள அதிகாரம் பெற்ற குழு திருச்சபை என்ன முதலில் செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கத்தோலிக்க கோட்பாடுகள் தூய்மையானது, பொய்மையல்லாதது, உறுதியானது என்றெல்லாம் முதலில் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையில்தான் என்ன நடக்கிறது? அருங்குடை இயக்கத்துக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஓரமா தான் கொடுத்தாங்க. ஆனா அவன் ஓரத்துன்னு சொல்லிட்டு நடுவுக்கு வந்துட்டான். ஏன்னா எல்லா திருப்பதிகளையும் பாட தொடங்கிட்டாங்க. அது என்ன செய்யுதுன்னா, அது தூய்மையானது இல்ல, பொய்யானது, உறுதியானது அல்ல அப்படின்னு உறுதியற்ற நிலைக்கு போகிறது. அதான் சொல்லப்படுகிறல்ல, அவர் சொல்றார், அதாவது பியூர், ஜென்யூன் அண்ட் தே ஹேவ் சர்டன் மீனிங் அப்படின்னு நம்ம அதில் சொல்லப்படுகிறது சங்க இடத்தில். அதை இவர்கள் மறுதளிப்பதாக பொருள்படுகிறது. யோசித்தார். நீங்க அதை உறுதியா நம்பணும். என்ன நம்பணும் இவர்கள் எல்லாம் என்றால், கத்தோலிக்க கோட்பாடு சுத்தமா தூய்மையானது, பியூர். அடுத்து ஜென்யூன் அப்படின்னா பொய்மை அல்லாதது. அப்புறம் and that they have certain meaning அப்படின்னா உறுதியான பொருள் கொண்டது. உறுதியான பொருள் என்ன? மாற்றப்படாத பொருள். அது என்னது? கடவுளின் குடும்பம், நம்பிக்கை என்பது என்றைக்கும் மாற்ற முடியாதது, மாற்றக்கூடாதது. அது ரொம்ப உறுதியானது. certain, it is very certain that there is a family for God. அதாவது நமக்கு அந்த ஃபிலியல் அடாப்ஷன் கொடுப்பார் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியாக இருந்து அதை பார்க்கும் பொழுது அருங்கொடை இயக்கம் முற்றிலும் ஜீரோ. கடவுள் குடும்பத்தில் சேர்வதற்கு எந்த விதத்திலும் அருங்கொடை இயக்கம் பயன்படவில்லை. எனவே அந்த அருங்கொடை இயக்கம் என்பது எப்படிப்பட்ட செயலாக மாறுகிறது என்றால், அந்த எபேசியர் 5வது அதிகாரத்தில் கூறக்கூடிய
அந்த ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்பது தெரிகிறது. 11 பயனற்ற இருளின் செயல் என்று தெரிகிறது. சரியா? பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அப்படின்னா அந்த அருங்குடை இயக்கம் மற்ற சபைகளில் உள்ள அருங்குடை இயக்கத்தோடு உறவு வைத்திருப்பதுதான் கத்தோலிக்க அருங்குடை இயக்கம், GCR என்று சொல்வார்கள். அவங்க எல்லாம் வேற ரைட்டா மாத்திக்குவாங்க. கேத்தலிக் கரிஸ்மாட்டிக் ரெனியூவல் இது உறவு வைத்துக் கொள்கிறது. அதனால உறவு வேண்டாம் என்று சொல்கிறார். அப்ப நம்ம வேண்டாம்னு முடிவு எடுக்கணும். அடுத்தது அப்புறம் அவை குற்றமனை எடுத்து காட்ட வேண்டும். எவை அப்படி உறவு வைத்திருந்தால், அது மட்டும் அல்ல பயனற்ற இருளின் செயலாக இருந்தால், ரெண்டுமே குற்றம் என நாம எடுத்து காட்டணும். அதுக்கு தடை செய்ய வேண்டும் இல்லையா? இவங்க நம்பினா